ஸோ அதனால நான் ஸ்டார்ட் பண்றப்பயே ஆல்ரெடி தெரிஞ்சதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிக்கப் பண்றதுக்கு எனக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. 3 ஹவர்ஸ் டைமிங் செட் பண்ணிப்பேன். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நான் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையுமே அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத நான் வந்து பண்ணேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின் சால்வ் பண்ணேன்னா அதுக்கடுத்து 30 கொஸ்டின்ஸ் ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிடுவேன். திரும்ப நெக்ஸ்ட் 30 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல 30 கொஸ்டின் மார்க் பண்ணி ஸோ இப்படி பண்ணதுனால எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் நார்மலா அகாடமி ஆப்ல இருந்து நான் எழுதுற டெஸ்ட்டே வந்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணி தான் நான் வந்து ஆன்சர் மார்க் பண்ணி படிச்சேன். ஸோ அது வந்து எனக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்க்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ணி படிச்சது. பட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நான் வந்து நிறைய சால்வ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால வந்துட்டு என்னால் அந்த 3 ஹவர்ஸ்ல டக்கு டக்குன்னு சம் சால்வ் பண்ண முடியுது. அப்படி உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா நீங்க அந்த கொஸ்டின்ல ஒரு 5 மினிட்ஸ் மேல இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து நந்தினி. என்னோட ஊர் வந்து சீர்காழி, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ நடந்த பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம்ல மேக்ஸ் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டேட் லெவல்ல செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கோர் வந்து 115, 150க்கு 115 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து லைஃப்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு மூமெண்ட்ஸ். இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு சக்சஸ் ஸ்பீச் குடுக்குறோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்றப்பவே வந்துட்டு எனக்கு எங்க ஜாயின் பண்ணணும், என்ன பண்றது அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவே இல்லாம தான் நான் வந்து இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம், அகாடமி எங்கேயாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் சர்ச் பண்ணப்போ தான் நான் ப்ரொஃபசர் அகாடமி பத்தியே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நான் ரேண்டமா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா வந்துட்டு எனக்கு இருந்தாலும் ஒரு டைம் கால் பண்ணி பேசினா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து அவங்க கொடுத்திருந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். ஸோ கால் பண்ணி உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நல்லாவே பேசினாங்க. நம்ம என்ன டவுட்ஸ் என்ன கேட்டாலுமே உடனே உடனே எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே நம்ம இந்த அகாடமி ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ நான் உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் லேட் பண்ணவே இல்லை. நான் உங்ககிட்ட பேசி அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்தே கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பயந்துட்டே தான் இருந்தேன். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகுமா, நம்மளுக்கு இப்படிலாம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா. ஏன்னா நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம காலேஜ்ல நேர்ல தான் போய் படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு ஆன்லைன்ல படிக்கிறது வந்து செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 1 வீக்லயே வந்துட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே நம்ம நல்லா தான் பண்ணலாம், கான்ஃபிடென்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் வந்து என்னன்னா கிளாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த டவுட்னாலுமே உடனே உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி டவுட் வரதே வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லா எல்லா கிளாஸ் எடுத்த எல்லாருமே வந்துட்டு பொறுமையா ஒரு ஒரு கான்செப்டும் நம்மளுக்கு புரியுதா, நம்மளுக்கு இப்ப ஸ்டூடெண்ட்ஸால இதை புரிஞ்சுக்க முடியுமா, எந்த மாதிரி நடத்தினா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து நடத்தினாங்க. ஸோ யாருமே வந்து ரஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் நடத்தவே கிடையாது. ஸோ எல்லா கிளாஸுமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கிளாஸ் டைமிங் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா கிளாஸ் வந்து மார்னிங் 5 to 6:30, மேக்ஸிமம் 7, அதுக்கு மேல போகாது. அந்த மாதிரி நைட் வந்து 7:30, 8 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கிளாஸ் டைமிங்குமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ அகாடமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு பி அ ஸ்டூடெண்ட் ஆஃப் அகாடமி. தேங்க்யூ ப்ரொஃபசர் அகாடமி. அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த பழைய சிலபஸ்ல இருந்து புது சிலபஸ் மாறினது வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஏன்னா நான் வந்து புது சிலபஸ் மாறின பிறகுதான் என் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இந்த புது சிலபஸ்ல இருந்து நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். ஸோ அதுல எனக்கு ஸ்டார்டிங்ல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா 10 யூனிட் ரொம்பவே சிலபஸ் வாஸ்டா இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்த உடனே நம்மளுக்கு தெரியாத யூனிட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதை விட நம்மளுக்கு ஆல்ரெடி பிஎஸ்சி எம்எஸ்சில ஆல்ரெடி நம்ம படிச்சதே படிச்சா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம மேக்ஸ் அப்படின்னா ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜீப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இது எல்லாமே கண்டிப்பா நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சில படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி படிச்ச டாபிக்ஸ்லாம் தான் கவர் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அகாடமில வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லைவ் கிளாஸஸையும் தாண்டி சப்போஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க வேற ஏதோ சர்க்கம்ஸ்டான்சஸ்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அந்த ரெக்கார்டட் செக்ஷன் அன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம அன்னைக்கே கூட அந்த கிளாஸ் வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த கிளாஸுக்கு அன்னைக்கு நைட்டே நம்மளுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலா படிக்க தோணலனாலும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்காக வச்சு நம்ம வந்து படிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணனால டெய்லி கான்செப்டை நம்ம அன்னியோட அப்பப்பே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி அதை போஸ்ட்போன் பண்ணாம அன்னிய டாபிக் அன்னைக்கே படிச்சு அன்னிய டெஸ்ட் அப்பவே அட்டன் பண்றதே வந்து மோர் தேன் இனஃப். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி கிளாஸஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்றதே நம்மளுக்கு வந்து ரொம்ப போதுமான விஷயம், மோர் தேன் இனஃபா இருந்துச்சு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ.
இந்த மாதிரி கான்செப்ட் வந்து படிக்கிறப்போ சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ் தாண்டி எந்த கொஸ்டின்ஸுமே எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு கேட்க போறது கிடையாது. அதுவும் இல்லாம சிலபஸ்லயே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க இப்போதைக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் பண்ணேன். சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கிற ஒரு ஒரு டாபிக்லயுமே எவ்வளோ நம்மளால வந்து படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க சிலபஸ் ரெடி பண்ணி படிக்கிறப்போ எந்த டாபிக்குமே ஸ்கிப் பண்ணாம படிக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும், இதுல இருந்து வராது அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்கும் கவர் பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரொம்ப முன்னாடியில இருந்து அப்படிலாம் படிக்கல. ஸோ அதனால நான் வந்து என்ன நினைச்சேன்னா, நம்ம திடீர்னு போயிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாத ஒரு டாபிக் படிச்சா நமக்கு பயம் வந்துடும். ஐயோ நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. ஸோ அதனால நான் ஸ்டார்ட் பண்றப்பே ஆல்ரெடி தெரிஞ்சதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிக்கப் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப வேகா எதுவுமே படிக்காம ஓரளவுக்கு நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு போக போக அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதனால நம்ம அப்படியே வந்து எல்லா சிலபஸ்மே வந்து நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மெயின் சப்ஜெக்ட் முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு சைக்காலஜிக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சைக்காலஜியும் நம்மளுக்கு முக்கியம் தான், ஏன்னா அதுல 30 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அப்ப சைக்காலஜிக்கு வந்து எனக்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு சைக்காலஜி சிலபஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் விட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்துட்டு நம்மளோட அகாடமில யூடியூப்ல வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஒன் டே 2 கான்செப்ட் சீரிஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் டெய்லி அதுல பாத்துருவேன். அது இல்லாம நான் எக்ஸாம்க்கு 2 நாள் முன்னாடி நம்மளோட அகாடமில வந்துட்டு சைக்காலஜிக்குன்னு சீட் ஷீட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஒரு ஒரு யூனிட்டுக்குமே 10 யூனிட்டுக்குமே சீட் ஷீட் கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் கரெக்டா எக்ஸாம்க்கு 2 நாள் முன்னாடி அந்த சீட் ஷீட் மட்டும் தான் ரிவிஷன் பண்ண, வேற எதுவுமே நான் சைக்காலஜிக்காக வேற எந்த புக்கு எந்த யூடியூப்ல வேற எந்த வீடியோவுமே ரெஃபர் பண்ணல. அந்த 10 யூனிட்க்கு அந்த சீட் ஷீட் மட்டும் தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதுவே எனக்கு வந்து இவ்வளவு மார்க் எடுக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால அந்த சீட் ஷீட்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்மளால உட்காந்து மொத்தத்தையும் திரும்ப புக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு டைம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயின் சப்ஜெக்டும் ரிவைஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சீட் ஷீட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சிலபஸ் மெயின் சப்ஜெக்ட் மேக்ஸ்ல எல்லாமே கிளாஸ் எடுத்து யூனிட்லாம் முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ராப்ளம் டிஸ்கஷன். அதுல வந்துட்டு நிறைய கொஸ்டின் ஷேர் பண்ணாங்க. ஒரு ஒரு யூனிட்டுக்குமே 200 கொஸ்டின் 250 கொஸ்டின்ஸ் எடுத்து 10 யூனிட்டுக்குமே அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கொஸ்டின் நார்மலா நம்மளால கொடுத்தனா சால்வ் பண்ண முடியும். 10-15 மினிட்ஸ் எடுத்தா யாருனாலும் சால்வ் பண்ண முடியும். ஆனா நம்மளால எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஒரு கொஸ்டினுக்கு அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஒரு ஒரு சம் சால்வ் பண்ண முடியுமோ அது நம்மளுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட். ஸோ சால்வ் பண்றதை விட கரெக்டான ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணேன். 3 hours டைமிங் செட் பண்ணிப்பேன். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நான் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையுமே அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத நான் வந்து பண்ணேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதில் எந்த எக்ஸாம்னாலுமே கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டைமிங் வச்சு சால்வ் பண்ணி ட்ரை பண்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது, ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன மாதிரி ஏதாவது கான்செப்ட் வந்து ஆக்சுவலி நமக்கு டைரக்டா கேட்கறதே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரா தான் இருக்கும். பட் அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த ஒரு செகண்ட்ல நம்மளால அதை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத முக்கியம். சோ அதனால எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம காமா எக்ஸாம் ஹால்ல பதட்டப்படாம பேனிக் ஆகாம பொறுமையா இருந்தாலே நம்மளுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியாதது எதுவுமே ரொம்ப வேகா வரப்போறது கிடையாது. இது வந்து நம்ம சப்ஜெக்ட்ல இருந்தா வரப்போகுது. சோ அதனால நம்ம பொறுமையா உட்காந்து பொறுமையா சால்வ் பண்ணி போட்டாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரியே வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல ஃபர்ஸ்ட் போனப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த எக்ஸாம் ஹால்ல வெளில போனோடனே அவ்வளவு கூட்டம் நின்னுட்டு இருந்தது. இவ்வளவு பேர் எழுத வராங்களே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயமா இருந்துச்சு. சோ உள்ள போயிட்டு பிளேஸ் பார்த்து உட்கார வரைக்குமே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேல பயப்பட்டா நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே காமா வச்சுட்டு பொறுமையா நிதானமா பொறுமையா ஆன்சர் பண்ணேன். சோ நான் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணவே இல்லை. பொறுமையா அந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால நீங்க வந்துட்டு ஒரேடியா எல்லா கொஸ்டினையும் நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ல சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்றேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் பத்துமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல கடகடான்னு ஓஎம்ஆர்ல வந்து கரெக்டா மார்க் பண்ண முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் 30 மார்க்ஸ்னா தமிழ் 30 ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸ்ல. அது போக தமிழ்ல 30 கொஸ்டின் இருக்கும். சோ அப்ப டோட்டல் 180 கொஸ்டின் நான் 30 கொஸ்டின்ஸா பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின் சால்வ் பண்ணனா அதுக்கு அடுத்து 30 கொஸ்டின்ஸ் ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிடுவேன். திரும்ப நெக்ஸ்ட் 30 கொஸ்டின்
சால்வ் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல 30 கொஸ்டின் மார்க் பண்ணேன். ஸோ இப்படி பண்ணதுனால எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல நான் ரஷ் பண்ணி ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அதனால ஸ்மூத்தா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ முடிச்ச பிறகு சரி ஓகே என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணேன். ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ரிசல்ட் தான் எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ இதுக்கு வந்து முழு முழு காரணம் வந்து அகாடமியோட சப்போர்ட் தான். அகாடமியோட சப்போர்ட் இல்லாம என்னால இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்க முடியாது. ஐம் ரியலி தேங்கிங் மை அகாடமி. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நான் வந்து எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு, முடியுமா அந்த மாதிரிலாம் இல்ல, உன்னால முடியும், நீ கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் அப்படி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி டெய்லியுமே சொல்லிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா உன்னால முடியும் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னதான் நம்ம வந்துட்டு மோட்டிவேட்டடா இருந்தாலும் ஒரு சில நாள் நமக்கு வந்து டல்லா இருக்கும், என்னடா நம்ம இப்படியே படிச்சுட்டே இருக்கோமே, எப்ப எக்ஸாம் வரும் அப்படி சொல்லிட்டு. பட் நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமாவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து படிக்கிறது வந்து ஒரு கஷ்டமாவே எனக்கு தெரியவே இல்லை. ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. ஓகே நம்ம பாத்துக்கலாம், படிச்சுக்கலாம், நம்மளால எவ்வளவு முடியுதோ நம்ம எஃபோர்ட் போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வருதோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் படிச்சேன். அந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முன்னாடி எவ்வளவு ஏர்லியா உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் நோட்டிபிகேஷன் வரும், கண்டிப்பா எக்ஸாம் வந்து நடத்ததான் போறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்தோடனே படிச்சுக்கலாம் அப்படிலாம் இல்லாம நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி டெய்லி உங்களால எவ்வளவு முடியுமோ அப்படிங்க, அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது இன்னொரு விஷயம், நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட லேட் கிராண்ட் மதர், ஷீ இஸ் நோ மோர். என்னோட லைஃப்ல வந்து என்னை விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து என்னோட கிராண்ட் மதர் தான். இன்னைக்கு என்னோட சக்சஸ் பாக்குறதுக்கு அவங்க என் கூட இல்லைனாலும் ஐ ஹோப் ஹர் பிளெஸிங்ஸ் இஸ் வித் மீ. ஏன்னா அவங்க இல்ல, அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் இல்லைன்னா என்னால கண்டிப்பா லைஃப்ல இதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது. சோ இந்த நேரத்துல நான் அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட மோட்டிவேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரே நாள்ல நம்மளால சிலபஸ் வந்து கண்டிப்பா கவர் பண்ண முடியாது. சோ உங்களுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. இந்த மந்த்க்குள்ள நான் இந்த பார்ட்லாம் படிக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க படிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு கிராஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். நான் வந்து அப்படிதான் படிச்சேன். ஏன்னா என்னால வந்துட்டு ஒரே சப்ஜெக்டே ரொம்ப நேரம் வந்து படிக்க முடியல. இப்ப ரியல் அனாலிசிஸ் மட்டுமே என்னால ஒரு நாள் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. சோ அதனால வந்து மார்னிங் ரியல் அனாலிசிஸ் படிச்சேன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா படிப்பேன். இல்ல அதுவும் ரொம்ப போர் அடிச்சதுன்னா நான் டெஸ்ட் எழுத போயிருவேன். அகாடமி ஆப்ல வந்துட்டு ஓபன் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்கும். அதனால நான் போட்ட டெஸ்டே திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு டைம் இப்ப நம்ம படிச்சாலும் நமக்கு அன்னைக்கு ஞாபகம் இருக்கும். சோ அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அப்படியே போய் நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு மத்த யூனிட் படிக்கிறப்ப அதை நம்ம மறந்தே போயிடுவோம். சோ அதனால வந்துட்டு நான் போர் அடிக்குது, ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் ஆப்ல. சோ ஆப்ல இருந்து உங்களுக்கு உடனே உடனே வந்துட்டு ஆன்சர் வந்துரும், ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் இருக்கும். சோ அதனால வந்துட்டு ரொம்பலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டோமா, நம்ம எதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கோம், எதெல்லாம் தப்பா போட்டிருக்கோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம எங்க ஆக்சுவலி எல்லாருமே ஒரே மாதிரியே படிக்க மாட்டோம்ல. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கான்செப்ட் வரும், ஒருத்தவங்களுக்கும் ஒன்னொன்னு வராது. சோ நம்மளுக்கு எதுவும் வரும் வராது அப்படின்றத நாம தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் படிக்கிறது செட் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு அது செட் ஆகாது. சோ அதனால உங்களுக்கு எது ஓகேவோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும். அடுத்தவங்கள பார்த்துட்டு அவங்க இவ்ளோ படிச்சுட்டாங்க, இவ்ளோ 3 யூனிட் முடிச்சுட்டாங்க, நம்மளால முடிக்க முடியல, அப்படி பார்த்து நம்மள வந்து கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. நம்மளால என்ன முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். சோ நேத்திக்கு நான் இவ்ளோ 10 மார்க் எடுத்திருக்கேன் டெஸ்ட்ல அப்படின்னா நாளைக்கு நான் 12 மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும், அதுக்கு அடுத்த நாள் 15 மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். சோ நாம தான் நம்மளுக்கு காம்படிஷன். இன்னைக்குமே எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனாலுமே சரி, நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்கு நம்ம படிச்சா போதும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து என்னைக்குமே கிடையாது. நான் அப்படிதான் படிச்சேன். எனக்கு இன்னைக்கு இது முடிக்கணும்னா அன்னைக்கு நான் அதை முடிச்சிருவேன், அவ்வளவுதான். மத்தபடி இன்னொருத்தவங்க இதை நிறைய படிச்சிருவாங்களோ அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபர்ட்ஸ் நம்ம போடுறோம்ல, அதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு. எந்த எக்ஸாம்னாலுமே சரி உங்களோட எஃபர்ட் மட்டும் போடுங்க. மத்தபடி ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. ஜாலியா உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எஃபர்ட் போடுங்க, அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது, நம்ம எந்த கான்செப்ட்ல வீக்கா இருக்கோமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாட்டை மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, இது எல்லாமே பண்ணாலே போதும். மத்தபடி சிலபஸ்ல இருந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாம மோஸ்ட்லி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சைக்காலஜியா இருந்தாலும் மேக்ஸா இருந்தாலும் சிலபஸ் ஸ்கிப் பண்ணாம இருந்தாலே போதும் நமக்கு. நான் வந்து எப்படின்னா புக்கை பார்த்துட்டு அதை அப்படியே படிச்சா எனக்கு வந்து புரியாது. சோ நான் எதுனாலுமே வந்து உட்காந்து எழுதி
எழுதி படிக்கிற டைப் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் போய் 3 நோட் அளவுக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அதெல்லாம் டைம் வேஸ்ட்ன்னு நினைக்க கூடாது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு எழுதி பார்த்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம்ல வந்து டக்கு டக்குன்னு ரீகால் பண்ண முடியும். அதுவும் இல்லாம நம்ம அகாடமில வந்துட்டு குடுத்த புக்ஸ்லயே பின்னாடி ஓஎம்ஆர் ஷீட் மாடல் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரொம்ப புதுசு. நான் வந்து பெருசா அந்த அளவுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல முன்னாடி எல்லாம் எக்ஸாம் எழுதினதே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அகாடமில குடுத்த இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஒரு ஷீட் கூட பேலன்ஸ் இல்ல. எல்லா ஷீட்டுமே நான் ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நான் நார்மலா அகாடமி ஆப்ல இருந்து நான் எழுதுற டெஸ்ட்டே வந்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணி தான் நான் வந்து ஆன்சர் மார்க் பண்ணி படிச்சேன். ஸோ அது வந்து எனக்கு ஓஎம்ஆர் பிராக்டிஸ்க்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ணி படிச்சது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல போனப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வேற. ஸோ அது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், ஒரு ஓஎம்ஆர் ஷீட்ல அட்டெண்ட் பண்றோம் அப்படின்றது வந்து எனக்கு என்னன்னா எனக்கு ஆன்சரை விட நான் ஓஎம்ஆர் ஷீட்ல ஏதாவது தப்பா மார்க் பண்ணிடுவேனோ, ஏதாவது டபுள் ஷேட் பண்ணிடுவேனோ, அந்த மாதிரியான பயம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்சுவலி நான் இந்த அகாடமில குடுத்த ஓஎம்ஆர் ஷீட் பிராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு அது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம்க்காக ஒரு சென்டர்ல போயிட்டு அவ்ளோ கூட்டம், அவ்ளோ பேர் இருக்காங்க. அப்படி போய் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு பயமா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஏர்லியா நம்ம உள்ளார எக்ஸாம் ஹால்ல போயிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. நம்ம வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையா எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம வந்து எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு என்னன்னா, நெறைய நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணது தான் காரணம். அந்த கொஸ்டின் பேப்பர் குடுத்தது எல்லாமே. ஸோ நீங்க கிளியர் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வந்து கவலையே படாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போறப்போ இன்னும் உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் நமக்கு எக்ஸாம்ல இருக்கும். எக்ஸாம் எழுத போறப்போ எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாம வந்துட்டு நம்மளுக்கோட ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப 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 வந்துட்டு முக்கியம். ஸோ நான் ஒரு யூனிட்டையுமே வந்துட்டு எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அத்தனை டைம் நான் வந்து திரும்ப திரும்ப படிச்சிருக்கேன். ஏன் ரிவிஷன் முக்கியம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டின் இப்ப நார்மலா நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் குடுத்தா எல்லாராலயுமே அந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஒரு சிலர் 5 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணாங்க. ஒரு சிலர் 10 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் 15 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. சோ சால்வ் பண்ண முடியாதுன்னு எந்த கொஸ்டினுமே கிடையாது. பட் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள யாரு சால்வ் பண்ணி கரெக்ட்டா ஓஎம்ஆர்ல மார்க் பண்றாங்களோ, சோ அவங்களுக்கு தான் மார்க் கிடைக்க போகுது. அதனால நீங்க எந்த அளவுக்கு அதிகமா ரிவிஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளால வந்துட்டு சீக்கிரமாவே ஆன்ஸர் வந்து மார்க் பண்ண முடியும். சோ டைம் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு ஒரே கொஸ்டின்லயே. சோ அதனால ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாரி மேத்ஸ் அப்படின்னு வரப்போ வந்துட்டு நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம எல்லா சம்மையுமே போட்டு பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். சோ நான் வந்து நெறைய சால்வ் பண்ணி பார்த்தேன். நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்படியே படிச்சுட்டு போயிரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நாள் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா நாளும் நம்மளால அதே மாதிரி இருக்க முடியாது. பட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நான் வந்து நெறைய சால்வ் பண்ணி பார்த்தேன். சோ அதனால வந்துட்டு என்னால அந்த 3 ஹார்ஸ்ல டக்கு டக்குன்னு சம் சால்வ் பண்ண முடிஞ்சது. அப்படி உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா, நீங்க அந்த கொஸ்டின்ல ஒரு 5 மினிட்ஸ் மேல இருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அந்த மாரி அடுத்த கொஸ்டின் போறப்போ ஓஎம்ஆர்ல வந்து பார்த்து மார்க் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஸ்கிப் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல மார்க் பண்றப்போ தொடர்ந்து மார்க் பண்ணிடுவோம். சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர்ல நம்ம ஒரு கொஸ்டின் விட்டுட்டோம் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்லயே அந்த ஒரு இத பிளாங்கா விட்டுட்டு நெக்ஸ்ட் இதுல இருந்து ஷேட் பண்ணணும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாரி வந்துட்டு நம்ம கொஸ்டின் அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம சால்வ் பண்றது தான் முக்கியம். சோ அதனால நீங்க எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளால வேகமா சால்வ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து போக முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா அப்படின்னு வந்துட்டா நான் வந்து கம்ப்ளீட்டா எந்த சோசியல் மீடியாவுமே இல்ல. இன்ஸ்டாகிராம் இல்ல, யூடியூப் இல்ல, ஸ்னாப்சாட் எதுவுமே கிடையாது. யூடியூப்மே நான் வந்துட்டு டிசேபிள் பண்ணி தான் வச்சிருந்தேன் கொஞ்ச நாள். எனேபிள் பண்ணேன்னா, இந்த 1 டே 2 கான்செப்ட் சீரிஸ் இல்ல நம்ம அகாடமில போடுற வீடியோஸ் அதெல்லாம் மட்டும் தான் நம்ம மோஸ்ட்லி எது பார்க்குறோமோ அதான் ஃபீட்ல காட்டும்ல. ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்ப்பேன். மத்த நேரத்துல நான் டிசேபிள் பண்ணி வச்சிருவேன். இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஸ்னாப்சாட் கிடையாது, வாட்ஸ்அப்லயுமே எல்லா சாட்டையுமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். நம்மளோட அகாடமி குரூப் சாட் இருக்கும். அது போக அப்பா, அம்மா அந்த மாரி முக்கியமான கான்டாக்ட் மட்டும் தான் வச்சிருந்தேனே தவிர, நான் மத்தபடி வேற எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது. மொபைலே நான் வந்து தொடவே இல்ல. நான் மோஸ்ட்லி வந்துட்டு அகாடமி ஆப் யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணே தவிர, மத்தபடி எக்ஸ்ட்ராவா நான் எதுக்குமே வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நினைப்போம், நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கலாம். ஆனா நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா டைம் போறதே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்வைப் பண்ணிட்டே இருக்குமே தவிர, அப்படியே நம்மளுக்கு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அதிலயே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம். சோ அதனால நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலைய விட நம்மளுக்கு வேற என்ன முக்கியமா இருக்க போகுது? சோசியல் மீடியால நம்ம போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸாம் இந்த கேஸ் போடுறது, போஸ்ட்போன் பண்றது பத்தி வந்துட்டு என்னன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஒரு சைடு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா, நம்ம போஸ்ட்போன் பண்ண படிச்சுட்டே இருக்கணுமே தொடர்ந்து அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சோ அது ஒரு சைடு ஒரு மாரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி.
பட் நம்மளுக்கு வந்து வேற வழி கிடையாது. சோ நம்ம வந்து படிச்சுதான் ஆகணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அத ஹேண்டில் பண்றதுக்கான தகுதி வந்து நம்மள்ட்ட இருந்துதான் ஆகணும். சோ எவ்ளோ கஷ்டப்பட்டாலுமே இப்ப நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் இந்த எக்ஸாம் இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம்னாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போறாங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்கு இந்த எக்ஸாம்க்கு தான் படிக்கணும். நம்ம வேற எக்ஸாம்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம படிக்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். படிக்கிறது வந்து என்னைக்குமே வேஸ்ட்டாவே போகாது. சோ அதனால வந்துட்டு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுமோ, நோட்டிபிகேஷனே வரலையே, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ, சோ அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வச்சுக்காதீங்க. நம்மளுக்கு வந்து படிக்கணும் அவ்வளவுதான். நம்ம கன்சிஸ்டன்டா டெய்லி படிக்க போறோம். அது பண்ணாலே போதும். கரெக்டா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கரெக்டான டைம்ல வந்து நடக்கும். சோ அதே மாதிரிதான் நான் வந்து நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்ல. ஏன்னா நோட்டிபிகேஷன் வருது வரல அது நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோமா, எப்ப எக்ஸாம் வச்சாலும் நம்ம போய் எழுதணும். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவா தான் படிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நோட்டிபிகேஷன் வரவே இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணப்போ. சோ ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு எக்ஸாம்க்கு இத்தனை நாள் தான் இருக்க போகுது அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ஷெட்யூல் மாத்தினேன். ஏன்னா கொஞ்சம் டைம்ல ஏன்னா நம்ம முன்னாடி ஸ்லோவா படிச்சிட்டு இருந்தோம். சோ நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் தான் இருக்க போகுதுன்னு. சோ அந்த நாளுக்குள்ள மொத்த சிலபஸ் எப்படி கவர் பண்றது அப்படின்னு நான் ஒரு ஷெட்யூல் போட்டேன். பட் இருந்தாலும் அகாடமில இருந்து இன்னொரு ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்க லாஸ்ட் ஃபியூ டேஸ் எப்படி படிக்கணும்னு. சோ அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுல வந்து அவங்க ப்ராப்பரா போட்டிருந்தாங்க இன்னைக்கு இது படிச்சாலே மொத்த சிலபஸ் எப்படி ரிவைஸ் பண்றது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்களுமே ஷெட்யூல் கொடுத்திருந்தாங்க. சோ அதையுமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட் கொஞ்ச நாள்ல. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரிவிஷன் கிளாஸஸுமே இருந்துச்சு. சோ அதனால லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு பெருசா பேனிக் ஆறதுக்கு அங்க வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அகாடமில இருந்து வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போற காலையில வந்துட்டு ஆடியோ மெசேஜ் வந்து எல்லாருமே அனுப்பியிருந்தாங்க. சோ அது எல்லாமே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. சோ அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க எல்லா விஷயத்துலயுமே. சோ அதனால நம்மளுக்கு எதுனாலுமே வந்துட்டு ஃப்ரீயா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதனால மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் பேனிக் ஆகாம பதட்டப்படாம காமா போய் எக்ஸாம் எழுதினாலே போதும். சோ மோஸ்ட்லி இந்த நோட்டிபிகேஷன் சம்பந்தமா யாராவது ஒருத்தங்க எப்பவுமே ஏதோ ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்ப நோட்டிபிகேஷன் வந்துரும், இப்ப வந்துரும், எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆயிடும், போஸ்ட்பாண்ட் ஆகாது, கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமா அது வந்து என்ன பண்ண போறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வேலை டெய்லி கன்சிஸ்டன்டா நம்மளுக்கு என்ன டார்கெட்டோ அதை படிக்கிறது அவ்வளவுதான். நம்ம அதை மட்டும் பண்ணிட்டே இருந்தாலே போதும். மத்தபடி இந்த எக்ஸ்ட்ராவா யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை கேட்டுக்க தேவையில்லை. ஏன்னா இப்ப அவங்களுக்குமே தெரியாது. அவங்க ஏதோ அவங்களுக்கு தோன்றதை சொல்றாங்க. சோ நம்ம ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தேவை படிக்கிறது. சோ உங்களால எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுதோ அவ்வளவு எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எதுக்காக இந்த எக்ஸாம்க்கு படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற நம்மளோட தாட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு எங்க அப்பா சொன்னாங்க அதனால நான் படிக்கிறேன், எங்க அம்மா சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம எதுக்காக உண்மையாலுமே இந்த எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். சோ நம்மளோட அடுத்தவங்க வந்து நம்மள யாருமே வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த அந்த நிலைமையிலயும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட வேலை வந்து டெய்லி கன்சிஸ்டன்டா படிக்கிறது, நம்மளோட எஃபோர்ட் போடுறது மட்டும்தான். சோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப அவசரப்படுவேன் ஒரு ஒரு சம் சால்வ் பண்றதுக்கும். அந்த கொஸ்டினை முழுசா கூட படிக்க மாட்டேன். அதுக்குள்ள என் கண்ணு ஆப்ஷனுக்கு போயிடும். இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு ஆக்சுவலி நான் வந்து மோஸ்ட்லி நிறைய தப்பு பண்ணது என்னன்னா ஏபிசிடி ஆப்ஷன் இருக்குன்னா பார்த்தோன்னே கரெக்ட் ஆன்சரா இருந்தா ஆப்ஷன் டிக் பண்ணிடுவேன். ஆனா கீழே டி ஆப்ஷன்ல ஆல் ஆஃப் த அபவுட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனே நான் வந்து பார்த்தே இருக்க மாட்டேன். சோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நான் ஸ்டார்டிங்ல வேக வேகமா சால்வ் பண்ணும் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப எல்லாருமே பண்ற மிஸ்டேக் வந்துட்டு இந்த மாதிரி மொத்த எல்லா ஆப்ஷனையும் படிக்காம விடுறதுதான். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த 4 ஆப்ஷனையுமே படிச்சு பாருங்க. ஃபுல்லா படிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி இதுல எது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதோ அதை டிக் பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து எப்படியுமே எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படியும் இது ரெண்டுமே ஆன்சரா இருக்காது, பாக்கி இருக்கிற ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி மோஸ்ட்லி தப்பான ஆப்ஷன் நம்ம வந்து ஈஸியா வெளில தள்ளிடலாம். சோ பாக்கி இருக்கிறதுல மட்டும்தான் ஆன்சர் இருக்கவும் தெரியும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுவும் இல்லாம வந்துட்டு பிரேக் விடாதீங்க. நம்ம வந்து டெய்லி அட்லீஸ்ட் ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு மணி நேரமாச்சு டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் வந்துட்டு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் எங்க வெளில போனாலும் வந்தாலும் மத்த வேலைகள் இருந்தாலுமே நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 hours ஆவது நான் பிஜிடிஆர்பிக்குனே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மறந்துருவோம் எல்லா கான்செப்டையுமே. வந்துட்டு யாராலையுமே வந்துட்டு இவ்ளோ கான்செப்டையும் ஒரே நாள்ல இல்ல 1 வீக்ல 1 மந்த்ல படிச்சு இவ்ளோ யூனிட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சோ நம்ம எந்த அளவுக்கு ரெகுலரா அதை ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கோமே அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். சோ அதனால வந்துட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சது நம்மளுக்கு திரும்ப வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சது எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனா நம்ம அந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. சோ நான் வந்து அப்படிதான் நினைச்சேன். ஒரு யூனிட் படிச்சு முடிச்சுட்டு இந்த யூனிட் நம்ம படிச்சிட்டோம், இனிமேல் திரும்ப நம்ம படிக்க தேவையில்ல அப்படின்னு நினைச்சு நான் அகாடமி ஆப்ல போட்டிருந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றப்பதான் நான் அதுல பாதி கூட கரெக்டா போடவே இல்லை.
ரீசன் என்னன்னா, நான் ஒரு டைம் படிச்சுட்டு விட்டுட்டேன். அவ்வளவுதான் நம்ம படிச்சுட்டோம். திரும்ப இது படிக்க தேவையில்ல. அடுத்த யூனிட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வந்து அப்ப படிச்சோம்னா அன்னைக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு கண்டிப்பா என்னால வந்துட்டு ஃபுல்த்தையுமே ரிகவர் பண்ணவே முடியல. சோ அதனால வந்துட்டு கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ரிவிஷனும் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நீங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஃபுல்லா கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, சாட்டர்டே, சண்டே இந்த மண்டே டு ஃப்ரைடே படிச்சது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு புது கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா, பழைய கான்செப்டையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்க. இல்ல டெய்லி உங்களால அப்படி ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா சாட்டர்டே சண்டே ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி மார்னிங் ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர் முந்தின நாள் என்ன படிச்சோமோ அதை வந்து ரிவைஸ் பண்ண வச்சுக்கோங்க. சோ அப்பதான் நம்மளால வந்துட்டு ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறப்போ அந்த 3 ஹவர்ஸ்ல வந்துட்டு நம்ம மேத்ஸ்ல இருக்கிற 10 யூனிட், சைக்காலஜில இருக்கிற 10 யூனிட், ஜிகேல இருக்கிற 10 யூனிட், அது போக நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேற இருக்கும். இவ்வளவு கான்செப்டையும் நம்ம 3.5 ஹவர்ஸ்ல ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பொறுமையா உட்காந்து யோசிச்சாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஞாபகம் வரும். பட் அந்த 3.5 ஹவர்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிவிஷன் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி உங்களால ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எக்ஸாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அதை மட்டுமே பார்த்துட்டு போய்க்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா மினிமம் ஒரு யூனிட் ஒரு 3 to 4 டைம்ஸ் அது நம்ம ரிவைஸ் பண்ணிடணும். அதாவது ஸ்டார்டிங்ல புதுசா படிக்கிறது இல்லாம ரிவிஷன் மட்டுமே ஒரு 3 4 டைம்ஸ் கொடுக்கணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் மேத்ஸ் வந்துட்டா ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப முக்கியம். சோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம கண்ணாலே பார்த்துட்டு போயிரலாம். ஏற்கனவே நம்ம நோட்ல சால்வ் பண்ணத அப்படியே பார்த்துட்டு போயிரலாம்னு இல்லாம, இன்னொரு வாட்டி கொஞ்சம் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல வேக வேகமா சால்வ் பண்ணணும். வேக வேகமா சால்வ் பண்றத தாண்டி எந்த மிஸ்டேக்கும் இல்லாம சால்வ் பண்ணணும். சோ அதனால வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து எவ்ளோ டைம் உங்களால மேக்ஸிமம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ, ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம்க்காக பிரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலயும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அகாடமில வந்துட்டு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே குரூப் டிஸ்கஷன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப்புமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கொஸ்டின் போடுறப்போ, எல்லாருமே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றப்போ நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சால்வ் பண்ணி அத ஃபோட்டோ எடுத்து அனுப்புறப்போ, ஓகே இவங்க என்ன மெத்தட்ல சால்வ் பண்றாங்க. அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அந்த குரூப்ல தான் ரேண்டமா ஒருத்தங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி லிங்க் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஆக்சுவலி இந்த பிரஸ் நியூஸ் மட்டும் தான் அவங்க போட்டிருந்தாங்க. சரி ஓகே ரிசல்ட் இனிமே தான் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வெப்சைட் ஓப்பன் பண்ணா ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றதுக்கே பயம். சரி ஓகே பொறுமையா போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மாவையும் கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு 3 பேருமே சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணோம் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தேன். ஓகே குவாலிஃபைடு இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேக்ஸ் பார்த்தேன். சிவி லிஸ்ட் ஓப்பன் பண்றப்பெல்லாம் எனக்கு அப்படியே நம்ம பேர் இருந்தா போதும், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணேன். ஆனா ஓப்பன் பண்ணி செகண்ட்லயே நேம் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இது வந்து கண்டிப்பா வந்து இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பேர் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் செகண்ட்ல இருந்தது வந்துட்டு ரொம்ப என்னோட லைஃப்லயே அந்த மொமெண்ட் தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் தாங்கல. நான் அவ்ளோ ஹாப்பியா இருந்ததே கிடையாது. சோ என் லைஃப்லயே பெஸ்ட் மொமெண்ட் நான் சிவி லிஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னோட நேம் அதுல பார்த்தது தான். சோ இதுக்கப்புறம் வர ஆஸ்பிரண்ட் எல்லாருமே ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க எக்ஸாம் வருமா நோட்டிபிகேஷன் வருமா அந்த மாதிரி எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. டெய்லி கன்சிஸ்டன்டா படிச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும் தான் நம்மளோட வேலை. அதை தாண்டி நம்மளுக்கு இதை தவிர வேற முக்கியமா நம்மளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா எதுவுமே முக்கியமே கிடையாது. சோ அதனால நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா ஒரு சில விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சோ எதுவுமே பண்ணாம நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. சோ அதனால கண்டிப்பா நல்லா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் ஆவது படிங்க. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கன்சிஸ்டன்டா படிங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்களும் இதே மாதிரியே ஒரு நாள் வந்து சக்சஸ் ஸ்பீச் கொடுப்பீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ.